அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருச்சியில் திருப்பத்தை ஏற்படுத்திய விஜயோடு கூட்டணி அமைக்க போட்டியிடும் கட்சிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில் தொடங்கியது. காலை 10:30 மணிக்கு அங்கு பிரச்சாரத்தை துவங்க இருந்த விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. தன்னெழுச்சியாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு வந்தடைய அரை மணி நேரம் தேவைப்படும். ஆனால் விஜய் அந்த இடத்திற்கு வருவதற்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறியது. மேலும் 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது. விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து அரசியல் கட்சிகளே விழி பிதுங்கி உள்ளன. விஜய் அவர்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என்ற 3 மாவட்டங்களில் முதல் சுற்றுப்பயணத்தை அறிவித்திருந்தார். காலை 11 மணிக்கு திருச்சியில் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். ஆனால் விஜயின் பிரச்சாரம் முடிந்ததோ 3 மணிக்கு. அதன் பின்பு அரியலூருக்கு இரவு 8 மணிக்கு வந்தார். முதல் பிரச்சாரமே அவருக்கு மிகப்பெரிய எழுச்சியையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் விஜய் அவர்களை வாழ்த்த காத்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் பெரம்பலூருக்கு வருவதாக அக்கட்சி அறிவித்திருந்ததால் இரவு 1 மணி வரையிலும் பெரம்பலூரில் விஜய்க்காக கூடிய கூட்டம் கலையவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதனால் விஜய் மன்னிப்பு தெரிவித்துவிட்டு நேராக சென்னைக்கு கிளம்பிவிட்டார். விஜய் கிளம்பிவிட்டார் என்று சொன்னபோது கூட யாருமே அங்கிருந்து கலையவில்லை என்று கூறப்படுகிறது. விஜயின் மீது இவ்வளவு பாசம் வைத்து மக்கள் கூடுவதை பார்த்து அரசியல் கட்சிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் திருச்சி மற்றும் அரியலூரில் வளர்ச்சி பணிகள் குறித்து விஜய் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர்கள் அனைவரும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். திமுக அரசை குறை கூறி அவர் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்தார். மேலும் அந்தந்த மாவட்டங்களில் கிடப்பில் உள்ள பணிகள் மற்றும் முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பணிகள், வாக்குறுதி கொடுத்து கண்டுகொள்ளாத பணிகள் என அனைத்தையும் லிஸ்ட் போட்டு அந்த பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். இவற்றிற்கு அனைத்திற்கும் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, SS சிவசங்கர் போன்ற 3 அமைச்சர்களும் பதில் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் பெரியசாமி, ஏவா வேலு, சுப்பிரமணியம் என்ற அனைத்து அமைச்சர்களுமே விஜய்க்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து வருகிறது. இது தமிழக அரசியலில் புதிய மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எம்ஜிஆர் காலத்தில்தான் இரவு 3 மணி வரையிலும் மக்கள் எம்ஜிஆருக்காக காத்திருப்பதாக கூறப்பட்டது. அதுபோன்ற ஒரு நிலை மீண்டும் தமிழகத்தில் எழுந்துள்ளது. மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். பழைய அரசியல் கட்சிகளை எவரும் கண்டுகொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வேண்டுமென்றால் திமுக, அதிமுக என்ற நிலையில் இருக்கலாம். இளைஞர்கள் அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தைத்தான் ஆதரிக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால்தான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜயை கடுமையாக சாடி பேசி வருகிறார். ஆனால் விஜய் அவர்களோ அதற்கு பதிலளித்து இதுவரையிலும் பதிலளிக்கவில்லை. அவர் பேச்சை ஒரு பொருட்டாக எடுத்து கண்டுகொள்வதும் இல்லை. இது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கே மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் முதல் மாநாடை நடத்தியதிலிருந்து தொடர்ச்சியாக விஜயை கடுமையாக தனிநபர் விமர்சனத்துக்கு முன்வைத்தாலும் கூட விஜய் அவரை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜயின் பிரச்சாரத்திற்கு புதிய தமிழக கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மேலும் விஜயோடு கூட்டணி வைக்க நாங்கள் விரும்புகிறோம். விஜய் கூட்டணி குறித்து அறிவித்தால் அதை கண்டிப்பாக பரிசீலிப்போம் என்று கூறியிருந்தார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் விஜய்க்கு கூடிய கூட்டம் தன்னெழுச்சியாக தானாக கூடிய கூட்டம், பணம் கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. விஜயோடு கூட்டணி வைக்க காங்கிரஸ் கட்சியார் விரும்புகிறார்கள். ஆனால் டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான். மேலும் திமுக கூட்டணியில் நாங்கள் சுமூகமாக பயணித்து வருகிறோம் என குறிப்பிட்டிருந்தார். இதேபோன்று IJK தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்கள் விஜயோடு கூட்டணி அமைக்க விரும்புவதாகவும் விஜயின் பிரச்சாரத்தை பார்த்து தான் மகிழ்ந்துள்ளதாகவும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அறிவித்திருந்தார். இதேபோன்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார். இதேபோன்று TTV தினகரன் அவர் NDA கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக அவரே அறிவித்திருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் விஜயோடு ஒரு புதிய கூட்டணி கண்டிப்பாக உருவாகும். அந்த கூட்டணியில் நாங்களும் இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பது போன்று கூறியிருந்தார். இப்படி விஜயோடு யாரையுமே கூட்டணிக்கு விடக்கூடாது என திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டிக்கொண்டு அனைத்து கட்சிகளையும் தங்கள் கூட்டணிக்கு அழைத்தும் கூட பல கட்சிகள் விஜயோடு கூட்டணி அமைக்க தயாராகி வருகின்றன. இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.